அனைவருக்கும் வணக்கம். நியூஸ் தமிழ் தொலைக்காட்சி தமிழ்நாடு முழுக்க நடத்தி வரக்கூடிய தேர்தல் பயணம் நிகழ்ச்சி நேற்றைய தினம் சிவகங்கை மாவட்டத்தில் நடைபெற்றிருக்கிறது. அந்த நிகழ்ச்சியில் திமுகவினுடைய குண்டர்கள் அத்துமீறி நடத்திய வன்முறை வெறியாட்டத்தில் நெறியாளர் ராஜேஷ் அவர்கள் கடுமையாக தாக்குதலுக்கு ஆளாகி இருக்கிறார். எப்படிப்பட்ட செய்தி பாருங்க. ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே கொண்டாட வேண்டிய செய்தி அப்படிதானே? இந்த திராவிட மாடல் ஆட்சியில் ஒரு நெறியாளர் இரத்தம் சொட்ட சொட்ட தாக்குதலுக்கு ஆளாகிறார் ஆளுங்கட்சியினுடைய திமுகவினுடைய குண்டர்களால் என்றால், தேர்தல் நேரத்தில் இப்படி ஒரு தாக்குதல் சம்பவத்தை நடத்துவதற்கு எங்கிருந்து வந்தது? திமுகவினுடைய குண்டர்களுக்கு இப்படி ஒரு துணிச்சல் எங்கிருந்து வந்தது? இந்த நிகழ்ச்சி இருக்கு இல்லையா, நியூஸ் தமிழுடைய இந்த தேர்தல் பயணம் நிகழ்ச்சி, உண்மையிலேயே நியூஸ் தமிழ் தொலைக்காட்சி நிறுவனத்தையும் இந்த நிகழ்ச்சி நடத்தக்கூடிய அந்த செய்தி குழுவினரையும் பாராட்ட வேண்டும். பாராட்ட வேண்டும். தமிழ்நாடு முழுக்க எத்தனையோ ஊடகங்கள் இருக்கிறது. எந்த ஊடகமும் துணிந்து வந்து செய்ய முடியாத ஒன்றை துணிச்சலோடு தொடர்ந்து ஒவ்வொரு மாவட்டத்திலும் நேருக்கு நேராக அரசியல் கட்சியினுடைய பிரதிநிதிகளை முன்னிறுத்தி மக்கள் மன்றத்தில் முன்வைத்து அடுக்கடுக்காக அவர்களை நோக்கி கேள்விகளை எழுப்புகிற நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியினுடைய இந்த நிகழ்ச்சிக்கு நம்ம முதல்ல அவர்களை நாம் எவ்வளவு பாராட்டினாலும் தகும். அந்த நிகழ்ச்சி பெரிய ஒரு சக்சஸ், உண்மையிலேயே பெரிய வெற்றி. இந்த நிகழ்ச்சி தமிழ்நாடு இது போன்ற ஒரு நிகழ்ச்சியை பார்த்ததில்லைன்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு மிகச்சிறப்பான நிகழ்ச்சியை இவ்வளவு ஒரு வெற்றி அடைந்திருக்கிறது என்றால், அந்த வெற்றிக்கு நியூஸ் தமிழ் செய்தி குழுவினருடைய பங்கு பெரிய அளவு இருந்தாலும் முதன்மையான ஒரு பங்கு யாருக்குன்னா, அந்த நிகழ்ச்சியை திறம்பட நெறியாளுகை செய்து நடத்தி வரக்கூடிய அண்ணன் ராஜேஷ் அவர்கள் தான். அவ்வளவு சிறப்பாக நடத்திட்டு வர்றார். ஆளுங்கட்சியாக இருக்கட்டும், எதிர்கட்சியாக இருக்கட்டும், நாம் தமிழ் கட்சியாக இருக்கட்டும், எந்த பாகுபாடும் இல்லாமல் எல்லோரை நோக்கியும் அடுக்கடுக்காக கேள்விகளை தொடர்ந்து எழுப்பி வந்துட்டு இருக்கிறார். அதுதான் பிரச்சனை இவர்களுக்கு. இதில் ஆளுங்கட்சியை நோக்கிய கேள்விகளை எழுப்பிட்டு வர்றார் இல்லையா, அதுதான் பிரச்சனை. அதுதான் பிரச்சனை. இந்த நிகழ்ச்சியின் மூலமாக கடந்த 5 ஆண்டு காலமாக திமுகவினர் விளம்பரங்கள் மூலமாக போலியாக பொய்யாக கட்டமைத்து வந்த அந்த ஒரு பிம்பம் இருக்கிறது இல்லையா, ஒட்டுமொத்தமாக உடங்கி நொறுங்கி போயிருக்கிறது. இவர்கள் எதையெல்லாம் சாதனை என்று சொன்னார்களோ அதை அத்தனையும் இதெல்லாம் சாதனை இல்லை, வெற்று நாடகம் என்று சொல்லி நாம் தமிழர் கட்சியினர் தொடர்ந்து இந்த ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் இவர்களை அம்பலப்படுத்தி வந்ததன் விளைவு இந்த இடத்துல கொண்டு போய் நிறுத்தியிருக்கிறாங்க. திட்டமிட்டு நடத்தப்பட்ட கலவரம் இது, திட்டமிட்டு நடத்தப்பட்டது. மற்ற மாவட்டங்களில் இந்த நிகழ்ச்சி நடந்தபோது கூட சில இடங்களில் சின்ன சின்ன சலசலப்பெல்லாம் வந்தது. ஆனால் இது எல்லை மீறி ரத்தம் சொட்ட சொட்ட தாக்குதல் நடத்தக்கூடிய அளவுக்கு முடிஞ்சிருக்கு அப்படின்னா திட்டமிட்ட உண்டு. ஏன்னா இதோட இந்த நிகழ்ச்சி நிப்பாட்டணும். நாகர்கோவில் நடந்த நிகழ்ச்சியில் என்ன நடந்ததுன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அமைச்சர் மனோ தங்கராஜ் அவர்கள் அவர் அந்த இடத்தில் அம்பலப்பட்டார், முழுமையாக அம்பலப்பட்டார். அப்போ இதுக்கு மேலே இந்த நிகழ்ச்சியை நம்ம நடத்த விட்டோம் அப்படின்னா எல்லா இடத்திலும் நாம் முழுமையாக அம்பலப்பட வேண்டியிருக்கும். இதோடு இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு முடிவுரை எழுத வேண்டும் என்று முன்கூட்டியே திட்டமிட்டு தாக்குதல் நடத்த தான் வந்தார்கள். அப்படி இல்லைன்னா இந்த அளவுக்கெல்லாம் சென்றிருக்க மாட்டார்கள். அதிலும் ஒரு நெறியாளர் மீது லட்சக்கணக்கான மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள், நேரலை சென்று கொண்டிருக்கிறது. எதுவாக வேணாலும் இருக்கட்டு, நாங்கள் தாக்கத்தான் செய்வோம், தாக்குதல் நடத்தத்தான் செய்வோம். ஏன்னா தேர்தல் நேரம், நீங்கள் இப்படி எங்களை நோக்கி கேள்விகளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நாளைக்கு நாங்கள் வாக்கு கேட்க மக்களை சந்திக்கிற போது மக்களும் இதே மாதிரி கேள்விகளை கேட்டாங்கன்னா அப்போ மக்களுக்கு ஒரு அச்சம் வர வேண்டும் இல்லையா? அப்போது நெறியாளரையே இது போன்று தாக்குதல் நடத்தினால் நாளைக்கு மக்கள் எங்களை நோக்கி கேள்வி எழுப்ப அச்சப்படுவார்கள் இல்லையா என்கிற அந்த ஒரு மிரட்டல், அந்த மிரட்டல் தான் இவர்கள் செய்தது. அது மட்டும் இல்லை, இப்போ நியூஸ் தமிழ் தொலைக்காட்சி தொடங்கி இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியை பார்த்து மற்ற தொலைக்காட்சிகளும் இது போன்ற நிகழ்ச்சிகளை ஆரம்பித்தார்கள் என்றால் ஒட்டுமொத்தமாக நம்முடைய அரசியல் காலியாகிவிடும் இல்லையா? அப்போது இது போன்ற நிகழ்ச்சியை நீங்கள் யார் நடத்தினாலும் உங்களுக்கு கதி இதுதான் என்கிற மிரட்டலை விடுப்பதற்காகத்தான் இந்த வேலையை செய்திருக்கிறது. அந்த நிகழ்ச்சியில் நாம் தமிழ் கட்சியினுடைய இளைஞர் வாசரை மாநில ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் இடும்பவனம் கார்த்தி அவர்கள் பேசுகிறாங்க. நிறைய செய்திகள் ஆக்கப்பூர்வமாக பேசுகிறார். அந்த மண்ணிற்கு நாம் தமிழ் கட்சி என்ன செய்தது, திமுக என்ன செய்யவில்லை என்பதை அடுக்கடுக்காக ஆதாரங்களோடு பேசுகிறார். பேசி முடிக்க கூட இல்லை. அவர் பேசி கொண்டிருக்கிற போதே தாக்குதல் சம்பவம். கருத்து இல்லை, எதிர்கருத்து இல்லை. திமுகவினுடைய பிரதிநிதி ஒருத்தர் இருக்கார், அவர் எதுக்கு இருந்தாருன்னே தெரியல. அவர் சேங்கை மாறன் என்கிற நபர், அவருடைய பின்னணியில் திட்டமிட்டு நடத்தப்பட்டதுதான் இந்த தாக்குதல் சம்பவம். மக்கள் கருத்துக்களை பதிவு செய்கிறாங்க. இவரெல்லாம் எதுக்கு இங்கே கூப்பிட்றீங்க, இது ரவுடியெல்லாம் வச்சு நடத்திட்டு இருக்கிறீங்களே என்கிற கருத்துக்களை எல்லாம் மக்கள் பதிவு செய்து கொண்டிருந்தார்கள். திமுகனாலே ரவுடி தான், அதில் என்ன அவர் பெரிய ரவுடி சின்ன ரவுடின்லாம் ஒன்றும் இல்லை. அந்த கட்சியே ரவுடித்தனத்திற்காக நடத்தப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்சி தான். தொடர்ந்து அவர்கள் இதை தான் செய்வார்கள். நம்ம தான் பார்த்துட்டு இருக்கிறோமே. கடந்த 5 ஆண்டு காலத்தில் திமுகவுடைய இந்த ரவுடித்தனம்
எந்தெந்த இடத்துல ஆரம்பித்து எங்கே வந்து நிற்குதுங்கிறத. தருமபுரி கூட்டத்தில், நாம் தமிழர் கட்சியுடைய கூட்டத்தில் 2021ஆம் ஆண்டு திமுக ஆட்சிக்கு வந்தது நான் பேசுகிற போது இது போன்று தான் நாற்காலியெல்லாம் தூக்கி வீசி அராஜகத்தில் ஈடுபட்டார்கள் திமுகவினர். மேடையிலெல்லாம் வந்து தாக்குதல் நடத்தி இப்போ எந்த இடத்துக்கு கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கிறாங்க பார்த்தீங்களா? இதுதான் திமுக, இதுதான் திமுக. ஐயா ஸ்டாலின் அவர்கள் என்ன பதில் சொல்ல போகிறீர்கள்? பத்திரிகை சுதந்திரம், ஊடக சுதந்திரம், வாய்களையே பேசிக் கொண்டிருந்தீர்களே. பாசிசத்தை வீழ்த்த எங்களுக்கு வாக்கு செலுத்துங்கன்னு தானே சொன்னீங்க. அப்படி சொல்லி தானே ஓட்டு கேட்டீங்க. இது என்னது இது? இதுதான் பாசிசம். பாசிசத்தினுடைய கோர முகமாக மாறி இருக்கிறார் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். இவர்களை கூட கட்டுப்படுத்த முடியல. நீங்கள் எல்லாம் யாருக்கிட்ட இருந்த தமிழ்நாட்டை காப்பாற்ற போறீங்க? பாஜக கிட்ட இருந்தா. முதலில் உங்களுடைய கட்சிக்காரர்களிடமிருந்து தமிழ்நாட்டை பாதுகாத்து தொலையுங்கள், செய்யுங்க. அதையாவது ஏதாவது நடவடிக்கை எடுத்தீங்களா? இதுக்காவது எடுப்பீங்களா? எடுக்க மாட்டீங்க, எடுக்க மாட்டார்கள். இவ்வளவுதான் திமுக. இதில் என்ன ஒரு செய்தி நம்ம கவனிக்க வேண்டியிருக்கு அப்படின்னா, நாம் தமிழர் கட்சி இந்த நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியுடைய இந்த தேர்தல் பயணம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து தமிழக மக்கள் மத்தியிலே மிகப்பெரிய அளவிலே போய் சேர்ந்திருக்கிறது. நாம் தமிழர் கட்சியுடைய கொள்கைகள், கோட்பாடுகள், சித்தாந்தங்கள் எல்லாமே அதிக அளவில் ஊடகங்கள் அதை வந்து மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பதில்லை. ஆனால் நியூஸ் தமிழ் தொலைக்காட்சி ஏற்படுத்திய இந்த நிகழ்ச்சி இதை மிகச்சரியாக பயன்படுத்திய கட்சி என்றால் நாம் தமிழர் கட்சி என்று சொல்லலாம். ஒவ்வொரு மாவட்டத்திலும் நாம் தமிழர் கட்சியினுடைய பேச்சாளர்கள், பிரதிநிதிகள் பேசக்கூடிய அந்த பேச்சுகள் மிகப்பெரிய அளவிலே மக்களை நோக்கி சென்றடைகிறது. இதுவும் ஆளும் அரசுக்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது. என்னடா நம்ம இவங்களுக்கு ஊடக வெளிச்சமே கொடுக்காம இருந்தோம், எந்த ஊடகங்களும் இவர்களை பற்றி பேசக்கூடாது என்று சொல்லி நம்ம வந்து நிறைய வேலைகளெல்லாம் நம்ம வந்து பார்த்தோம். ஆனால் இப்போ எல்லோரையும் காட்ட வேண்டிய இடத்தில் நாம் தமிழர் கட்சியையும் காட்ட வேண்டிய கட்டாயம் வந்துடுச்சு. அப்போ நாம் தமிழர் கட்சிக்காரங்க வந்து பேசுகிறப்போ கட்சியும் வளர்கிறது, மக்களிடையே கொண்டு போய் சேர்க்கப்படுகிறது. இத்தனை ஆண்டு காலமாக நாம் தமிழர் மீது நாம் பொய்யாக கட்டமைத்து வைத்திருக்கக்கூடிய பிம்பங்கள் எல்லாவற்றையும் இந்த ஊடகத்தின் வாயிலாக உடைத்து நொறுக்கிறார்கள். நம்முடைய பிம்பம் உடைந்து நொறுங்கி போய்விடுகிறது. அது மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் போட்டி என்பது நாம் தமிழரா திமுகவா, திமுக வர்சஸ் நாம் தமிழர் என்பதாக கட்டமைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இது நமக்கு பேராபத்து என்று இப்படி பல செய்திகள் எல்லாவற்றையும் சகிக்க முடியாமல், பொறுக்க முடியாமல் தான் இவர்கள் கடைசியில் அவர்களுக்கே உரித்தான பாணியை கையில் எடுக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். என்னதான் மிரட்டல், உருட்டல் எல்லாம் நீங்கள் விடுத்தாலும் இதுக்கெல்லாம் நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோ நெறியாளருடன் ராஜேஷ் அவர்களோ அச்சப்பட போகிறதில்லை. தமிழ்நாட்டில் விலை போகாத ஊடகங்களும் நெறியாளர்களும் இருப்பார்கள் இல்லையா? இருக்கத்தானே செய்வார்கள். அது எப்படி இல்லாமல் போவார்கள்? அதனால் இந்த மிரட்டலுக்கெல்லாம் அவர் அடிபணிய மாட்டார். அவர் தொடர்ந்து நிற்பார். 3 தையல் போடப்பட்டிருக்கிறது ராஜேஷ் அவர்களுக்கு. அவருக்கு நாம் வைக்கக்கூடிய ஒரே கோரிக்கை, இந்த தாக்குதல் சம்பவம், இந்த மிரட்டல் சம்பவம் எல்லாமே இந்த நிகழ்ச்சி வெற்றி அடைந்து விட்டது. இந்த நிகழ்ச்சி எவ்வளவு தூரம் மக்களை போய் சேர முடியுமோ அவ்வளவு தூரம் போய் சேர்ந்து விட்டது. அதை சகித்து கொள்ள முடியாமல் தான் இந்த தாக்குதல் சம்பவம் நடத்தப்பட்டது என்பதை என்கிற உண்மையை நீங்கள் உணர்ந்து நீங்கள் துணிந்து நிற்க வேண்டும். ஏனென்றால் இது போன்ற தாக்குதல் சம்பவத்தின் மூலமாக உங்களை போன்ற நெறியாளர்களை ஒடுக்குவதன் மூலமாக, உங்களுடைய குரலை நசுக்குவதன் மூலமாக திமுக தன்னுடைய அதிகாரத்தை மறுபடியும் இங்கே நிறுவிவிடலாம், தன்னுடைய அந்த திமிர்த்தனத்தை இங்கே நிறுவிவிடலாம், தன்னுடைய அந்த அதிகார வெறி இருக்கு இல்லையா, இந்த அதிகார வெறியை வச்சு யாரை வேண்டுமானாலும் நாம் அடக்கி விடலாம், மடக்கி விடலாம், ஒடுக்கி விடலாம் என்கிற அந்த தெனாவட்டுக்கு ஒரு பதில் கொடுப்பதற்காகவாவது உங்களை போன்ற மற்ற பத்திரிகையாளர்கள் துணிந்து நின்று மக்கள் மன்றத்தில் யாரை வேண்டுமானாலும் எதிர்த்து கேள்வி எழுப்ப வேண்டும் என்கிற மனநிலையில் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்களுக்கு, ஊடகவியலாளர்களுக்கு ஊக்கமும் ஆக்கமும் உற்சாகமும் தைரியமும் கொடுக்க வேண்டிய இடத்துல இப்போ நீங்கள் இருக்கிறீங்க. நீங்கள் துணிந்து நிற்க வேண்டும். நீங்கள் துணிந்து நிற்பீர்கள் தெரியும். துணிந்து நில்லுங்க. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்கள் உங்களோடு நிற்கிறார்கள், உங்களோடு நிற்கிறார்கள். இந்த திமுக கூட்டத்தை தவிர, இந்த வன்முறை ரவுடிகளை தவிர உலகம் முழுக்க இருக்கக்கூடிய தமிழர்கள் உங்களுக்கு துணையாக நிற்பார்கள். துணிந்து நில்லுங்கள். உங்களுடைய ஊடக பணியை தொடர்ந்து நீங்கள் அறத்தோடு செய்யுங்கள். நாங்கள் எல்லோரும் உங்களோடு இருக்கிறோம். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சி தொடர வேண்டும். நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியினுடைய நிகழ்ச்சி மட்டுமல்ல, மற்ற ஊடகங்களும் இது போன்ற நிகழ்ச்சிகளை முன்னெடுக்க நீங்கள் வர வேண்டும். அதற்கான வேலைகளை எல்லோரும் சேர்ந்து செய்யுங்கள். தமிழ்நாட்டு மக்களுக்கு நாம் வைக்கக்கூடிய கோரிக்கை ஒன்றே ஒன்று தான். ஒரு நேரலை நிகழ்ச்சியில் ஒரு தமிழ்நாட்டினுடைய முதன்மை ஊடகங்களில் ஒரு ஊடகமாக இருக்கக்கூடிய நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியினுடைய நெறியாளருக்கே இந்த அளவிற்கு கொலைவரி தாக்குதல் அவர் மீது இந்த திமுகவுடைய குண்டர்கள் ஏவி இருக்கிறார்கள் என்றால், மறுபடியும் இவர்களுடைய கைகளிலேயே நாம் அதிகாரத்தை கொடுத்தோம் என்றால்
நம்முடைய பாதுகாப்பு என்ன ஆகும் என்பதை மனதில் வைத்துக்கொண்டு வருகிற தேர்தலில் வாக்குகளை செலுத்துங்கள்.